மக்களே செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லைங்க, அதில் தாங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நல்ல சம்பளம், நிறைய வேலை கம்மியாகவும் நல்ல சம்பளத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கானது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றது தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இதெல்லாம் எனக்கு உதவாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க செட்டில் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கை, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து தான் இன்றைக்கி ப்ளேஸ் ஆகி நிறைய பேர் நல்லபடியாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் தான் இப்போதைக்கு சென்னையில் மெட்ரோ ரயில் லிமிட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா? இவங்க தான் இப்போதைக்கு சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு வேலைக்கு ஆட்களை கூப்பிட்டுருக்காங்க. சூப்பர்வைசர் அப்படின்னா என்னப்பா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 வருஷம் டிப்ளமோ ஏதோ ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தா போதும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இன்னும் ஒரு வேலை வாய்ப்புமே இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூப்பர்வைசர் ரோலுங்க. சூப்பர்வைசருக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3 வருஷம் ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட், மைக்ரோ ப்ராசஸர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதில் படித்திருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இல்லைனா 3 இயர்ஸ் ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோ மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் படித்திருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு வேறு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 33 வயது வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. 30% ரிசர்வேஷனும் நாங்கள் கொடுக்குறோம் விமென் கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதனால் ஆண்களும் பெண்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் 30% விமென் கேண்டிடேட்ஸ்க்குமே ஒரு கன்செஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இது பெர்மனண்ட் ஜாபாக கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. இது வந்து ஒரு டெம்பரவரியான ஜாபு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது 3 வருஷம் டென்யூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? இன்னும் வந்து குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். அதோட ரெலவெண்ட் டிசிப்ளினில் டிப்ளமோ முடித்திருந்திருக்க வேண்டும். அதில் 60% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது தான் ஒரு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு, சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 26,600 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கான்ட்ராக்ட் பேசிஸில் மாதந்தோறும் 26,660 உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்குமே நீங்கள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஃப்பும் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் வந்து மெரிட் கம் ரிசர்வேஷன் தாங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஸ்க்ரீனிங் இருக்கும், ஓகேங்களா? தமிழில் நல்லபடியாக எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. அது போக வந்து சென்னையில் ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கேண்டிடேட் சூட்டபுளாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ட்ரைனிங் காஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. லீவ் வந்து 8 நாள் சிஎல் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் 30 நாள் நோட்டீஸ் பீரியடில் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இது எங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, சிஐடி கேம்பஸ், தரமணியில், சென்னையில், சரிங்களா? ஸ்கெடியூல் ஆஃப் ஸ்க்ரீனிங் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூப்பர்வைசருன்ற வேலைக்கு வந்து 2 ஜூலை 2025. அதே மாதிரி அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களுக்கு 2 ஜூலை, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ, மைக்ரோ ப்ராசஸர், டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 3 ஜூலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ படித்தவங்களுக்கு 4 ஜூலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் படித்தவங்களுக்கு 7 ஜூலை அப்படின்ற மாதிரியும், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு 8 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் படித்தவங்களுக்கு 9 ஜூலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்க்ரீனிங் அப்படின்றதையுமே அவங்க இங்கே வந்து தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க.
மினிமம் வரப்போவே 10 ரீசெண்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 1 இல்லைங்க, 2 இல்லைங்க, 10 கேட்டிருக்காங்க. 10 ரீசெண்ட் கலர் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட பயோடேட்டாவும் வேணும், டேட் ஆஃப் பர்த்தும் வேணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பெஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா பர்ச்சை கிடையாதுங்க. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் ஜாப் தான். 30% விமெனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸான ஜாப், நல்ல வருமானம். ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கள். என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.